ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிற நியூ ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காயும் பைத்தம் பருப்பும் வச்சுட்டு ஒரு கூட்டு பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். பைத்தம் பருப்பு களி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ விசில் போட தேவையில்லை, 2-3 நாளில் கொதி வரட்டும். அப்புறம் நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, விசில் போட தேவையில்லை. பீர்க்கங்காவை வந்து நல்லா இது மாதிரி வந்து சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 கொதி பைத்தம் பருப்பு வந்துட்டு அப்புறம் இதை நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா பைத்தம் பருப்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீர்க்கங்காவை வந்து சேர்க்க போகிறோம். தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிக்குது, ஆனால் இன்னும் காய் நல்லா வேகலை. ஸோ காய் நல்லா வெந்துட்டு அப்புறம் வந்து இதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வந்து பீர்க்கங்காவும் பைத்தம் பருப்பும் நல்லா குழைய வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இறக்கிட்டு இப்போ இதுக்கான தாளிக்கிற மெத்தட் வந்து பண்ணலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சீரகமும் பெருங்காயமும் ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெயில். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை வந்து மாதிரி சின்ன சின்ன நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு நல்லா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பீர்க்கங்காயில் வந்து உப்பு சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துனா போதும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம். ஸோ அதை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தியா, இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொதிக்கிட்டோம். இதோட பச்சை வாசனை வந்து போகணும். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை வந்து போட்டு இறக்கலாம். சுவையான பீர்க்கங்காய் பைத்தம் பருப்பு போட்டு ரெடி.